அதுல வேலைவாய்ப்பு, கல்வி, வறுமை. ஓகேங்களா? இந்த 3 பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பார்த்து என்னடா இது இவ்ளோ இருக்கு? அப்படின்லாம் எதுவும் நீங்க பேனிக் ஆக வேணாம். ஓகேங்களா? நான் இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேனோ, அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேவையில்லாம நெறைய படிக்க வேணாம். நம்ம குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ்ல 6 to 7 கொஸ்டின் தான் வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? ஆடிபிளா இருக்கா? ஓகே. ஓகேங்களா? இதுல நான் நோட்ஸ் நெறைய எடுத்திருக்கேன். இத பார்த்து நெறையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் பயப்பட வேணாம். அதுல குரூப் 4க்கு என்னென்ன வேணுமோ, அத மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றேன். நீங்க அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸா படிச்சுக்கலாம். சரிங்களா? தேவையில்லாம இந்த இவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியம் இல்ல. குரூப் 4க்கு நமக்கு கம்மியானது போதும். ஓகேங்களா? பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும். ஸோ அதெல்லாம் எது எது வரும்னு சொல்றேனோ அதெல்லாம் படிச்சுக்கலாம். சரிங்களா? இவ்ளோ இருக்குன்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. இது வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நோட்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? நமக்கு இந்தியாவுல பொறுத்தவரைக்கும் வேலை அமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, 3 துறைகளா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? முதன்மை துறை, ஓகேங்களா? முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறைன்னு 3 துறையா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுல முதன்மை துறைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடானதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதன்மை துறைகள்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து 2ஆம் துறைகள்னா, அந்த அக்ரிகல்ச்சர்னால உற்பத்தியான பொருட்கள இன்னொரு பொருளா மாத்துவோம்ல. உற்பத்தி உற்பத்தி பொருட்களா மாத்துவோம்ல. இப்ப கரும்புல இருந்து நமக்கு சர்க்கரை தயாரிக்கிறோம். அது வந்து 2ஆம் துறை. ஓகேங்களா? அது மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல விளைவிச்ச பொருள்ல இருந்து நம்ம இன்னொரு பொருளை உருவாக்குவோம். ஓகேங்களா? அதெல்லாம் 2ஆம் துறைன்னு வரும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 2ஆம் துறையில உற்பத்தி பண்ண பொருட்களை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, அது வந்து 3ஆம் துறை. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போக்குவரத்து, வங்கி சேவைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் துறையில நமக்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் இதே நோட் பண்ணி வச்சுங்க. சுரங்கம்லாம் வருதுல்ல, அதுவும் முதன்மை துறைகள்ல தான் நமக்கு வரும். ஓகேங்களா? அடுத்தது 2011, 12 காலகட்டத்துல இந்த துறைகள்ல நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்குது. அதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணுது வேலை வாய்ப்புல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதன்மை துறைகள் வந்து 49% வேலை வாய்ப்புக்கு மட்டும். ஓகேங்களா? 2ஆம் துறையில வந்து பாத்தீங்கன்னா 24%, 3ஆம் துறை பாத்தீங்கன்னா 27%. இது வந்து பாத்தீங்கன்னா 2011, 12 காலகட்டத்துல. ஓகேங்களா? இது வந்து 2011, 12 காலகட்டத்துல. ஓகேங்களா? அடுத்து 2019, 20 காலகட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதன்மை துறைகள் வந்து பாத்தீங்கன்னா 42%. ஓகேங்களா? 2ஆம் துறை வந்து 25%, 3ஆம் துறை வந்து 32%. ஓகேங்களா? இதெல்லாம் அவ்வளவு ஃபோக்கஸ் இல்ல. இந்த 2011, 12 மட்டும் புக்ல இருக்க டேட்டா நம்ம இதை படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஓகேங்களா? வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு. அடுத்து வேலை வாய்ப்பின்மை அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அஹ் வேலை வாய்ப்பின்மைனா உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும்ல. அதுதான் வேலை வாய்ப்பின்மை சொல்லுவாங்க. பட் ஆனா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஒரு விருப்பமே இல்லாம இருக்கும். ஓகேங்களா? அவங்க வேலை இல்லாம இருந்தாங்கன்னா, அவங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு உண்மையாலுமே வேலை செய்ய விருப்பம் இருந்து, வேலை கிடைக்காத நிலைமை இருந்தாதான் வேலை வாய்ப்பின்மை. ஓகேங்களா? இதுதான் வேலை வாய்ப்பின்மையோட டெஃபனிஷன். ஓகேங்களா? இப்ப வேலை வாய்ப்பின்மை. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? என்னென்ன வேலை வாய்ப்பின்மை இருக்கு? அது அது அந்த வேலை வாய்ப்பின்மைனா என்ன மீனிங்? ஓகேங்களா? இத மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்க மீனிங். சும்மா இவ்வளவு பாயிண்ட் படிக்கணும்னு அவசியம் இல்ல. அது என்னன்னு தெரிஞ்சா போதும். வாட் இஸ் வாட்? ஓகேங்களா? அது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். இவ்வளவும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்து வேலைவாய்ப்பின்மைன்னா, வாணிப சூழல் வேலைவாய்ப்பின்மை. ஓகேங்களா? சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு பிசினஸ் பண்றோம்னா, அந்த பிசினஸ்ல அப் டவுன்ஸ் இருக்கும். அப்படி டவுன்ல போகும்போது நமக்கு வேலை வாய்ப்பின்மை ஏற்படும். அதாவது வேலையின்மை ஏற்படும். ஓகேங்களா? அதுதான் வாணிப சூழல் வேலையின்மை. ஓகேங்களா? நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சும்மா இந்த முதலீட்டு அதிகரித்தல் இதெல்லாம் நமக்கு வேணாம். ஓகேங்களா? வாணிப சூழல் வேலைமைனா இந்த பிசினஸ்ல அப் டவுன் இருக்கும். அப்படி டவுனா வரும்போது பிசினஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகும்போது நமக்கு வேலை இழப்பு ஏற்படும். ஓகேங்களா? அதுதான் வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பருவகால வேலையின்மை. ஓகேங்களா? சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இப்ப வருஷத்துல சில நாள் மட்டும் தான் நமக்கு வேலை இருக்கும். சில நாள் வேலை இருக்காது. ஓகேங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அ விதை விதைக்கிற டைம்லயும், அறுவடை டைம்லயும் நமக்கு நெறைய வேலை இருக்கும். மத்த டைம்லலாம் கம்மியான ஆளுகளே போதும். ஓகேங்களா? அதனால இந்த மாரி சமயத்துல அந்த ஐஸ்கிரீம்னா இந்த கோடை காலத்துல மட்டும் தான் இருக்கும். குளிர்காலத்துல இது மோஸ்ட்டா சேல் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீசனல் எம்ப்ளாய்மென்ட் ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மென்ட் ஓகேங்களா? பருவகால வேலையின்மை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிறழ்ச்சி அல்லது தற்காலிக வேலையின்மை. ஓகேங்களா? இது ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்கான். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. அதாவது ஒரு குடுத்துட்டு பிறழ்ச்சி வேலையின்மைன்னு குடுத்துட்டு, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கான். ஓகேங்களா? நமக்கு அதோட மீனிங் தெரிஞ்சாவே, நம்ம அத வச்சு எக்ஸாம்பிள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பிறழ்ச்சி வேலையின்மைனா, ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஓகேங்களா? பட் ஆனா அந்த வேலையில இருந்து வேற ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாரு. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பிரைவேட் கம்பெனில வேலை செய்றாரு. ஓகேங்களா? அவருக்கு எ கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதி கவர்ன்மென்ட் வேலைக்கு போகணும்னு ஆசை. சரிங்களா? அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாருன்னா, பிரைவேட் வேலைய விட்டுர்றாரு. விட்டுட்டு கவர்ன்மென்ட் எக்ஸாம் உட்கார்ந்து படிச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கவர்ன்மென்ட் வேலைக்கு போயிர்றாரு. ஓகேங்களா? அப்ப அவரு பிரைவேட் வேலைய விட்டுட்டு கொஞ்ச நாள் கவர்ன்மென்ட் எக்ஸாம் படிக்கும்போது வேலையின்மையா இருக்கிறார்ல, வேலை இல்லாம இருக்கார்ல, அதுதான் பிறழ்ச்சி அல்லது தற்காலிக வேலையின்மைன்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. இது வந்து இங்கிலீஷ்ல ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வேலை இழந்து புதிய வேலையை தேடும்போது அந்த இடைப்பட்ட நாளில் இருக்கிற வேலையின்மை தான் பிறழ்ச்சி அல்லது தற்காலிக வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கற்றோர் வேலையின்மை. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நமக்கு நெறைய பேரு இப்ப சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, பிஹெச்டி முடிச்சுட்டு நெறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது. கற்றோர் வேலையின்மை. ஓகேங்களா? அவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த வேலை இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? அல்லது இல்லன்னா தகுதிக்கு ஏத்த வேலை தான் பார்க்குறேன்ட்டு வேலை வேலைக்கு போகாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கற்றோர் வேலையின்மை. ம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப வேலையின்மை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, புதிய தொழில்நுட்பம் வர்றதுனால, பழைய தொழில்நுட்பங்கள யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வேலை போகுது. ஓகேங்களா? இப்ப ஃபோன் வந்ததுக்கப்புறம் கேமராவோட தேவையே இல்லாம போச்சு. அப்ப கேமராவோட தேவை குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம ரேடியோலாம் முன்ன யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இப்ப ரேடியோக்கான இதே இல்ல. அப்ப அந்த உற்பத்தியாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு தொழில்நுட்பம் வரும்போது, இன்னொரு தொழில்நுட்பத்துக்கான வேலை இழப்பு ஏற்படுதுல்ல. இதெல்லாம் தொழில்நுட்ப வேலையின்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு புதுசா ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சுன்னா, அது மனித தேவைய குறைச்சிருது. இப்ப ஆட்டோமேஷன்லாம் வந்தா, ஒரு 6, 7 பேர் வேலை செய்ய வேண்டிய வேலைய 2 பேர் செஞ்சா போதும். ஓகேங்களா? அப்ப மீதி இருக்கிற 4 பேத்துக்கு வேலை இழப்பு ஏற்படுதுல்ல. இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுக வேலையின்மை. மறைமுக வேலையின்மைனா, இப்ப அ 10 பேர் செய்ய வேண்டிய வேலைய 20 பேர் செய்வாங்க. ஓகேங்களா? அதுதான் மறைமுக வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அமைப்புசார் வேலையின்மை. அப்பவே சொன்ன மாரி. ஓகேங்களா? ஒரு தொழில்நுட்பம் வரும்போது, இன்னொரு தொழில்நுட்பத்துக்கான தேவை வந்து கம்மியாயிரும். எக்ஸாம்பிள் ஃபோன் வந்ததுனால, அ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேமராவோட தேவையும், ரேடியோ தேவையும் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுதான். அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு வந்து மாற்றம் ஏற்படும்போது, நமக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படுது. ஓகேங்களா? அதான் நான் சொல்றேன். நீங்க வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சுக்கங்க போதும். ஓகேங்களா? பெருசா இந்த வளவள கொழகொழன்னு நீங்க படிச்சுட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன். இது குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்கு. நீங்க இத பார்த்து இது இன்னும் இவ்ளோ இருக்கு அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். குரூப் 4க்கு நான் சிம்பிளா என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்றேன். நீங்க அத மட்டும் படிச்சுக்கங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கங்க. இப்ப அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் எப்படி சொல்றாங்கன்னா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அ இப்ப மொத்தம் எவ்வளவு வேலை இல்லாம இருக்காங்க. அந்த மக்கள் தொகை டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். மொத்த வேலையில எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்டு 100. ஓகேங்களா? வேலை இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க? டிவைடட் பை மொத்த வேலையில இருக்கிறவங்க எவ்வளவு பேர்? இன்டு 100. இதுதான் அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வேலை வாய்ப்பின்மை விகிதம். ஓகேங்களா? வேலை இல்லாம இருக்கிறவங்க டிவைடட் பை மொத்தமா எவ்வளவு பேர் வேலை இருக்காங்க இன்டு 100. ஓகேங்களா? நம்ம சொல்றோம்ல, இவ்வளவு பேர் வந்து 18% பேர் வேலை இல்லாம இருக்காங்க. 100க்கு 10 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னா, இந்த ஃபார்முலா வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க. சரிங்களா? இதுதான் வேலைவாய்ப்பு இன்மை. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டங்கள வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். நமக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஞாபகம் ஈஸியா வச்சுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டங்கள் வரும்போது, பழைய திட்டங்கள் வந்து ஏதோ இம்பார்ட்டன்ட் அதாவது புக்ல இருக்கிற திட்டங்கள் மட்டும் நம்ம படிச்சு, இயர் ஞாபகம் வச்சுக்கலாம். வருஷத்த. ஓகேங்களா? மத்தபடி இந்த திட்டத்த பத்தி பெருசா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீசென்ட்டா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ, அத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ம்.
வேலைவாய்ப்பு திட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள், சுய வேலைவாய்ப்பு திட்டம், அடுத்து வந்து திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். மற்றும் இன்னும் பிற திட்டங்கள். ஓகேங்களா? இந்த ஊதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள் வந்து கிராமம், நகரமும், சுய வேலைவாய்ப்பு திட்டத்த கிராமம், நகரம் பார்த்துப்போம். ஓகேங்களா? இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டம் மோஸ்ட்டா கிராமம், நகரம் மெர்ஜ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். இந்த ஊதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள் மட்டும் நம்ம கிராமம், நகரம் தனித்தனியா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஊதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு உணவு திட்டம் 77, 78 அந்த இயர்ல நிதியாண்டுல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? வேலைக்கு உணவு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஓகேங்களா? ஊரக நிலமில்லா தொழிலாளர் வேலைவாய்ப்பு திட்டம் 1983. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்ல ஒரு டேபிளேஷன் மாரி போட்டு குடுத்துருப்போம். ஓகேங்களா? அங்கிருந்து எடுத்தது தான். ஜஸ்ட் நீங்க என்ன திட்டம் ஒரு ஓகேங்களா? இத நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் இல்ல. இந்த திட்டங்கள நீங்க ஜஸ்ட் 2 to 3 டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணீங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேங்களா? ஊரக நிலமில்லா தொழிலாளர் வேலைவாய்ப்பு திட்டம் 1983. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. அது வந்து 1989. ஓகேங்களா? முன்னாடி இருந்த 3 திட்டங்கள வந்து மெர்ஜ் பண்ணி ஜவஹர் ரோஜ்கர் யோஜனான்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பணம் பிளஸ் உணவு. ஓகேங்களா? அங்க வேலைக்கு வந்து பணம் தருவாங்க, உணவும் தருவாங்க. அதான் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கக்கூடிய பாட்டு தான். புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 30% ஒதுக்கீடு மாரி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. ஓகேங்களா? அடுத்து இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவும் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா. ஓகேங்களா? அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்பன்னா 1999. இதுல வந்து என்ன பண்ணீங்கன்னா, பஞ்சாயத்து வந்து அதிகாரம் எடுக்கும். யாரெல்லாம் அந்த திட்டத்துல இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளவு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு அதிகாரம் குடுத்துருக்கும். இந்த ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா 1999. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த திட்டத்தையும் மெர்ஜ் பண்ணி சம்பூர்ண கிராமின் ரோஜர் யோஜனான்னு சொல்லி 2001ல கொண்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் வேலைக்கு உணவு திட்டம் 2004. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊர்லலாம் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஓகேங்களா? அதுதான். அ அந்த திட்டம் தான். அந்த திட்டம் எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா 2006. சட்டம் 2005. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2006. அதுல மகாத்மா காந்தி ஊரக தேசிய வேலைவாய்ப்பு திட்டம், வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அப்ப மகாத்மான்னு பேர் ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா 2009. ஓகேங்களா? இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டம். ஏன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ஒரு திட்டம். ஓகேங்களா? மேபி இதுல இருந்து இந்த கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2006. மகாத்மா காந்திங்கிற பேரை எப்ப ஆட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2009ல ஆட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிராமங்கள்ல ஊதிய வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு திட்டம். அடுத்தது கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு திட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1980ல கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க சும்மா ஒரு 1 டூ 2 டூ 3 டைம்ஸ் நீங்க ரீட் அவுட் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துரும். இது ரொம்ப படிச்சு மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிலாம் எதுவும் நினைச்சு நீங்க படிக்க வேணாம். ஜஸ்ட் இதெல்லாம் ஊதிய வேலைவாய்ப்பு தர்றாங்க. இதெல்லாம் சுய வேலைவாய்ப்பு. அதாவது ஊதிய வேலைவாய்ப்புனா நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பளம் குடுக்குறாங்க. அதான் ஊதிய வேலைவாய்ப்பு. சுய வேலைவாய்ப்புனா நீங்களே ஒரு கம்பெனி ரன் பண்ற மாரி, இல்ல ஸ்மால் பிசினஸ் மாரி. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்றது தான் இந்த சுய வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? அது அது முதல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன திட்டங்கள், இதுக்கு சுய வேலைவாய்ப்புக்கு என்னென்ன திட்டங்கள். ஓகேங்களா? அப்படி நீங்க பிரிச்சு, அ ஓகே இந்த திட்டம்லாம் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப இத பத்தி இன்டெப்த்தா தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. குரூப் 4க்கு நமக்கு. ஓகேங்களா? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1980. ஓகேங்களா? அடுத்தது கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசெம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட். ஓகேங்களா? 1979. ஓகேங்களா? கிராமப்புற இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு 1979. அடுத்து கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் சொல்லி 1982ல கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இது கிராமப்புற கைவினைஞர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட கருவிகள் வழங்கும் திட்டம் வந்து 1992. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, பிஎம் விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அத நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். சொல்றேன். இது வந்து
1999 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சொர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா ஓகேங்களா? 1999ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? கடைசியில எல்லா ஸ்கீமையும் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த சொர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா ஓகேங்களா? என்ன இவ்வளோ ஸ்கீம் வருது, இவ்வளோ வருஷம் வருது, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரீட் விட்டாவே உங்களுக்கு எல்லா ஸ்கீமும் ஞாபகம் வந்துரும். ஓகேங்களா? அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011 ஓகேங்களா? தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011 தீனதயாள் அந்தியோதய யோஜனா ஓகேங்களா? இது வந்து 2011ல கொண்டு வந்திருக்காங்க. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா? அடுத்து வந்து பிஎம் விஸ்வகர்மா யோஜனா 2023 ஓகேங்களா? போன வருஷம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த திட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, கைவினைத் தொழில்களுக்கு கைவினைஞர்கள் 18 வகையான கைவினையர் தொழிலாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கருவிகள் வழங்குறது. அவங்க தொழிலுக்கு ஏத்த மாரி கருவிகள் வழங்குறது. பிளஸ் அவங்களுக்கு கடன் உதவி வழங்குறது. கம்மியான வட்டி விகிதத்துல கடன் உதவி வழங்குறது தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டம். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இத எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இது வந்து ரீசென்ட்டா கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகேங்களா? மேபி கேட்கலாம். இதுல வந்து எவ்வளவு வகையான தொழில்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? 18 வகையான தொழில்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால ரீசென்ட்டா இருக்கிற ஸ்கீம நல்லா படிச்சுங்க. ஓகேங்களா? பிஎம் விஸ்வகர்மா யோஜனா 2023 ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டங்கள். ஓகேங்களா? நகர்ப்புறத்துல என்ன? அதான் நகர்ப்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஊதிய திட்டங்களையும், சுய வேலைவாய்ப்பு திட்டங்களையும் 2ஆ ஒண்ணா குடுத்துருப்பேன். ஓகேங்களா? கிராமப்புறத்துல ஊதிய வேலைவாய்ப்பு திட்டம், சுய வேலைவாய்ப்பு திட்டம் 2ஆ பிரிச்சு பார்த்தோம். நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2ம் ஒண்ணா பார்த்துடலாம். சரிங்களா? நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டங்கள்ல அ நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லி 1986ல குடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கடன் குடுப்பாங்க. எதுக்குன்னா, சுய தொழில்லாம் பண்றதுக்கு கடன் குடுப்பாங்க. ஓகேங்களா? நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1986ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேரு ரோஜ்கர் யோஜனா 1989 ஓகேங்களா? இங்க நேரு ரோஜ்கர் யோஜனான்னு இருந்தா, அது வந்து நகர்ப்புறம். அதே மாரி ஜவஹர் ரோஜ்கர் யோஜனான்னு நம்ம முன்னாடி படிச்சோம். ஓகேங்களா? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா பார்த்தீங்கன்னா, அதுவும் 1989 அது வந்து கிராமப்புற திட்டம். ஓகேங்களா? கிராமப்புற ஊதிய வேலைவாய்ப்பு திட்டம். அங்கு நேரு ரோஜ்கர் யோஜனா. ஓகேங்களா? அதுவும் 1989. இந்த மாரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே அங்கேயே பார்த்தீங்கன்னா, சொர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் 1997 ஓகேங்களா? பெருசா திட்டத்த பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன திட்டம், அந்த என்ன இயர் ஓகேங்களா? வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சா நமக்கு போதும். பெருசா இன் டெப்த்தா நம்ம படிக்கணும்னு குரூப் 4க்கு நீட் இல்ல. சரிங்களா? அடுத்து தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம்னு பார்த்தீங்கன்னா 2011ன்னு பார்த்தோம். இப்ப 2013 வந்து பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். ஓகேங்களா? தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011 2 வருஷம் கழிச்சு வந்து தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். ஓகேங்களா? இந்த மாரி ஈஸியா நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா மைண்ட்ல நின்றும். பெருசா ரொம்ப ரொம்ப இதெல்லாம் இல்ல. ஓகேங்களா? அதான் இந்த திட்டங்கள் படிச்சிருங்க. அதான் சொல்றேன். இந்த இந்த மாரி திட்டங்கள நான் வந்து சிலது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த திட்டம் என்ன? அது எந்த இயர் அவ்வளோதான். தேசிய தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம்னா ஒண்ணும் இல்ல. பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திறன் திறன் சார்ந்த பயிற்சிகள் வழங்குறது. என்னங்கன்னா வேலைவாய்ப்புக்கு. அதன் மூலமா சுய வேலைவாய்ப்பு வந்து அவங்க உருவாக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வீடற்றவர்களுக்கு தங்குமிடம்லாம் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இது நகர்ப்புற தெரு வியாபாரிகளுக்கு ஆதரவு தர்றாங்க. அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா இல்ல. இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுல நெறைய ஸ்கீம் எழுதியிருப்பேன். ஜஸ்ட் அந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்து வச்சுக்கங்க. ஓகேங்களா? பெருசா இன் டெப்த்தாலாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. என்னென்ன ஸ்கீம் ஓகேங்களா? திறன் மேம்பாட்டு திட்டங்கள். ஓகேங்களா? பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. கௌசல்னாவே திறன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2015 ரீசென்ட்டான ஸ்கீம் தான். அதாவது இந்த கவர்மெண்ட் இப்ப இருக்கிற அ பிஜேபி கவர்மெண்ட்டால கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. ஓகேங்களா? யார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் ரன் பண்ணி திறன் சான்றிதழ் வழங்குறாங்க. ஓகேங்களா? அதுதான். யாருன்னா இந்திய இளைஞருக்கு திறன் பயிற்சி வழங்குறாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இது என்ன பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. ஓகேங்களா? எப்ப கொண்டு வந்தாங்க? 2015 திறன் குடுக்குறாங்க இளைஞர்களுக்கு. அவ்வளவுதான். பெருசா வேற எதுவும் இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா,
2வது தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல் யோஜனா. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஊரக வாழ்வாதார திட்டத்தோட ஒரு பகுதி. நம்ம தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம்னு 2011ல படிச்சோம்ல. அந்த திட்டத்துக்கு கீழ ஒரு பகுதி தான் இந்த தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா. ஓகேங்களா? எப்பன்னா 2014. ஓகேங்களா? இது ஒண்ணும் இல்ல. தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யானா கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஓகேங்களா? அவ்வளவுதான். கிராமின் கௌசல்யா. நீங்க அந்த வேர்ட வச்சு நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பெருசா எதுவும் இல்ல. அடுத்தது தேசிய தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2016. ஓகேங்களா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, நிதி சலுகை, தொழில்நுட்பம் அதெல்லாம் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? தொழில் தொடங்குறதுக்கு. தேசிய தொழிற்பயிற்சி இந்த ஐஐடி எல்லாம் இருப்பாங்கல்ல, சரி ஐடிஐ எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தொழிற்பயிற்சி வழங்குது. அந்த ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். ஓகேங்களா? ஸ்டார் ஸ்கீம் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, திறன் சான்றிதழ் வழங்குறாங்க. பிளஸ் அந்த அந்த கோர்ஸ முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்கிரி அ இன்சென்டிவ் மாரி ஒரு பணமும் குடுப்பாங்க. பண வெகுமதி. ஓகேங்களா? ஸ்டார் ஸ்கீம். ஸ்டாண்டர்ட் ட்ரெய்னிங் அசஸ்மென்ட் ட்ரீட்மென்ட். ஓகேங்களா? ரிவார்டு. அது மாரி என்னென்ன திட்டங்கள்னா, பிற திட்டங்கள் பாத்தீங்கன்னா, கௌசல் கேந்திரா பிரதான் மந்திரி திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவுக்கான தேசிய கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சன்கல்ப் திட்டம். ஓகேங்களா? 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. சன்கல்ப். ஓகேங்களா? இது வந்து உலக வங்கியோட கடனுதவியோட கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா, வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்கள் பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு. ஓகேங்களா? உங்க வாழ்க்கைய வந்து நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன திறன் வேணும்? ஓகேங்களா? என்னென்ன நாலேட்ஜ் வேணும்? அத பத்தியான ஒரு விழிப்புணர்வு குடுக்குறது தான் இந்த சங்கல்ப் திட்டம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. 2018. அதே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைவ் திட்டம். ஸ்ட்ரைவ் திட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில்துறை மதிப்பு மேம்பட்டிருக்காங்க. திறன்கள் வழங்குறது. ஓகேங்களா? சங்கல்ப்னா உங்க செல்ஃப் லைஃப்ல நீங்க என்னென்ன பண்ணலாம்? என்னென்ன திறன் மேம்படுத்திக்கலாம் சொல்றது சங்கல்ப். சங்கல்ப், ஸ்ட்ரைவ் இந்த 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டங்கள். ஓகேங்களா? அடுத்து தேஜாஸ். தேஜாஸ்னா ட்ரெய்னிங் ஃபார் எமரல்ட் ஜாப்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு இந்தியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. ஓகேங்களா? 2022ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? தேஜாஸ்னா என்னன்னு கேட்டவங்க வெளிநாட்டு இந்தியர்களுக்கு பயிற்சி வழங்குறது அவ்வளவுதான். பெருசா எதுவும் இல்ல. இப்ப 2022ல கொண்டு வந்திருக்காங்க. ரீசென்ட்டா வந்த ஸ்கீம ஜஸ்ட் பாத்துங்க. வாட் இஸ் வாட்ன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. ரொம்ப இன்டெப்த்தா படிக்காதீங்க. ஓகேங்களா? தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் வந்து 2008. ஓகேங்களா? தேசிய திறன் மேம்பாட்டு கழகம்னு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 2008லயே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பிற திட்டங்கள். பிற என்னென்ன திட்டங்கள்னா, இந்த கடன் குடுக்குற மாரி. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஓகேங்களா? முத்ரா திட்டம். இது வந்து புக்லயே இருக்கு. அது எப்பன்னா ஏப்ரல் 8 2015ல தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைன் ஏஜென்சி. எதுக்குன்னா, சிறு தொழில்களுக்கு வந்து உதவு. இந்த சிறு தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க டெவலப் அடையறதுக்கு இங்க கடன் குடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்தின் கீழ. எவ்வளவு வரைக்கும் கடன் குடுப்பாங்கன்னா, 10 லட்சம் வரைக்கும் கடன் குடுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. சிசுனா 50,000 வரைக்கும், கிஷோர்னா 50,000ல இருந்து 5 லட்சம் வரைக்கும், தருண்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் குடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் பிரதான் மந்திரி முத்ரா திட்டம். இது ஏப்ரல் 8 2015. ஓகேங்களா? இது ஆல்ரெடி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சில டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருக்கான். பிரதான் மந்திரி முத்ரா திட்டம் எப்ப கொண்டு வந்திருக்காங்க? ஏப்ரல் 8 2015. ஓகேங்களா? நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா. ஓகேங்களா? ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2016 ஜான் 16ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 2016 ஜனவரி 16 ஈஸியா நான் வச்சுக்கலாம்ல. ஓகேங்களா? எந்த அமைச்சகம்னா வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா நீங்க ஈஸியா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவுல வந்து ஒரு தொழில் தொடங்குறத சுலபம் பண்ணணும். ஓகேங்களா? சுலபமாக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா. ஓகேங்களா? தொழில் தொடங்குறதுக்கு கடன் உதவி, உங்களுக்கு அதான் நிதி ஆதரவு வழங்குறாங்க. பிளஸ் தொழில் பிளஸ் கல்வி கூட்டாண்மை. அதாவது காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்களை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வேலைக்கு போறதை விட ஸ்டார்ட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை மோட்டிவேஷன் பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தொழில் தொடங்க இங்க பல்வேறு சலுகைகள் வழங்குறாங்க. ஓகேங்களா? வரி சலுகை ஆகட்டும், பிளஸ் தொழில் தொடங்குறதுக்கான முதலீடு காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ட்டுக்கான வரி சலுகை ஆகட்டும், அதுக்கான கடன் கொடுக்கறதாகட்டும், அது ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 5 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. முத்ரா வந்து ஏப்ரல் 8, ஸ்டாண்ட் அப் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 5. ஓகேங்களா? 2 ஏப்ரல் வரனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா, ஸ்டாண்ட் அப்னா ஏப்ரல் 5 2016. ஓகேங்களா?
எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா நிதி அமைச்சகம். இது ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் எதுக்குன்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனி பண்ணிட்டீங்க. அத டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு காசு வேணும்ல. அதுக்கான கடன் குடுக்குறது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நோக்கம் எஸ்சி, எஸ்டி பிரிவினர் மற்றும் பெண்கள் பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் முனைய வந்து ஊக்குவிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ஃபீல்டு நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி, சேவைகள் அல்லது வர்த்தகத்துறை மற்றும் விவசாயத்துடன் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு கடன் வழங்குறாங்க. ஓகேங்களா? கிரீன்ஃபீல்டு நிறுவனங்கள்னா எதுவும் இல்ல. நீங்க ஒரு பிசினஸ வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதான் கிரீன்ஃபீல்டு நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அ இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அந்த பிசினஸ நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டு அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரால சமாளிக்க முடியல. சரி அந்த பிசினஸ் நாம எடுத்து பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து பண்றீங்க. அதுக்கு போயி நீங்க ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல வந்து கடன் வாங்க முடியாது. ஓகேங்களா? நீங்க ஒரு பிசினஸ ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது எது பார்த்தீங்கன்னா, இந்த இது மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் இல்லைன்னா இந்த ட்ரேடிங் இல்ல இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுல கடன் குடுப்பாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 10,00,000 1,00,00,000 வரைக்கும் குடுப்பாங்க. ஓகேங்களா? இது ஏன்னா, நீங்க வந்து இது ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ஃபீல்டு நிறுவனங்களுக்கு தான் கடன் குடுக்கும். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த கிரீன்ஃபீல்டு நிறுவனம்னா என்னன்னு நான் சொல்ட்டேன். ஓகேங்களா? அப்புறம் எந்த அமைச்சகம்? நிதி அமைச்சகம், தொடக்கம். இது மட்டும் நமக்கு போதும். யாருக்குன்னா எஸ்சி, எஸ்டி. அடுத்தது. சொல்லும்போது வெளிய போயிட்டேன்னு நெனைக்கிறேன். சரி ஓகேங்களா? ஸ்டாண்ட் அப் இந்தியா இன்னொரு டைம் நான் சொல்லிர்றேன். ஸ்டாண்ட் அப் இந்தியாவ பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 5, 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. அமைச்சகம் பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சகம். ஓகேங்களா? இந்த எஸ்சி, எஸ்டி பெண்கள் பிரிவினருக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவை ஏற்படுத்தணும். அவங்கள வந்து தொழில் பண்ணி ஊக்குவிக்கணும். அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஓகேங்களா? அதாவது கிரீன்ஃபீல்டு நிறுவனம். நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ஃபீல்டு நிறுவனம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருந்த கம்பெனிய நீங்க எடுத்து ரன் பண்ணீங்கனாலோ, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கீழ கடன் தர மாட்டாங்க. நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். கிரீன்ஃபீல்டா. ஓகேங்களா? அது என்னென்ன துறைகள் பார்த்தீங்கன்னா, உற்பத்தி, சேவைகள், ட்ரேடிங், வர்த்தகத்துறை, விவசாயம். இந்த துறைகளுக்கோட செயல்பாடுகளுக்கு கடன் வழங்குறாங்க. 10,00,000 1,00,00,000 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி. ஓகேங்களா? கல்வியில என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி வந்து நம்ம ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இப்போ வரைக்கும் ஓகேங்களா இருக்கிறத வந்து பார்த்துடலாம். ஆங்கிலேயர் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா, கல்விய 4 கட்டமா பிரிப்பாங்க. ஓகேங்களா? இந்த இயர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்ன்ட்டு இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் 4ஆ பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலிருந்து 1813 வரைக்கும். அடுத்து 1813லேருந்து 1853 வரைக்கும். அடுத்து 1854லேருந்து 1920 வரைக்கும். அடுத்து 21லேருந்து 47 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்பத்திலிருந்து 1813 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்திய கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியும் வந்து எடுக்கல. ஃபர்ஸ்ட் தலையீடே பண்ணல. ஃபர்ஸ்ட் 1813 பட்டய சட்டத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, கல்வியை மேம்படுத்த ரூ. 1,00,000 வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பாயிண்ட். ஓகேங்களா? எந்த பட்டய சட்டத்தில கல்வியை மேம்படுத்த நமக்கு ரூ. 1,00,000 வழங்குனாங்க? 1813 பட்டய சட்டம். ஓகேங்களா? இது ஒண்ணு மட்டும் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 1813லேருந்து 53 ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். மெக்கேலே கல்வி குறிப்புகள்னு சொல்லிட்டு 1835ல ஓகேங்களா? அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அ கல்வி பயிற்று மொழி ஆங்கிலமா இருக்கணும்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இதுதான் 1813லேருந்து 53ல 35ல மெக்கேலே கல்வி குறிப்புகள். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆங்கில மொழியில கல்வி கற்கணும். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? அடுத்து 1854லேருந்து 1920 கட்டத்துல என்ன பண்ணியிருப்பார்ன்னா, 1854ல வூட்ஸ் கல்வி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா வூட்ஸ் கல்வி அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்வியோட மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? வூட்ஸ் கல்வி அறிக்கை. ஓகேங்களா? இது ஏன் ஆங்கில கல்வியோட மகா சாசனம்னு சொல்லுவாங்கன்னா, இந்த வூட்ஸ் கல்வி அறிக்கையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா மக்களுக்கும் கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கல்வி இருந்திருக்கும். பட் ஆனா இந்த வூட்ஸ் கல்வி அறிக்கை எல்லா மக்களுக்கும் கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து இது வந்து ஆங்கில கல்வியோட மகா சாசனம்னு சொல்லுவாங்க.
இது எப்போ கொண்டு வந்தாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1982ல அண்டர் கல்விக்குழுன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து தொடக்க கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது அடுத்து 1921லேருந்து 47 வரையான காலம். ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா மாகாணங்களோட சுயாட்சி காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 1935 இந்திய அரசு சட்டம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மாகாண சுயாட்சி வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஓகேங்களா? அப்ப வந்து கல்வி வந்து அங்க இருக்கிற கல்வி அமைச்சர்கள் கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து ஜார்ஜென்ட் அறிக்கை. ஓகேங்களா? 1944 இது ஓகேங்களா? அது என்ன தெரிஞ்சுங்க, ஜார்ஜென்ட் அறிக்கை 1944. ஓகேங்களா? அது மூலம் தான் இப்ப இருக்கிற கல்வியோட சிந்தனைகள் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து காந்தி வந்து ஒரு வார்த்தா கல்வி திட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இது புக்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த லைட் பெட்டி போட்டு. ஸோ அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா வார்த்தா கல்வி திட்டம் சொல்லி ஒரு திட்டம் சொல்லியிருப்பாரு. அது காந்தியடிகளோட அகிம்சை கொள்கையை பற்றியது. ஓகேங்களா? அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. வார்த்தா கல்வி திட்டம் 1937. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆட்சியில வந்து என்னென்ன கல்விக்கான திட்டங்கள், கல்விக்கு என்னென்ன முன்னெடுப்புகள் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன கல்வி வளர்ச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பல்கலைக்கழக மானியக் குழு அப்படின்னு சொல்லி 1948ல ஓகேங்களா, முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. எதுக்குன்னா உயர்கல்வியோட தரத்தை வந்து நிர்ணயிக்க. ஓகேங்களா? உயர்கல்வியை நம்ம எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்க பல்கலைக்கழக மானியக் குழுன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1952 53ல இடைநிலை கல்விக்குழு. ஓகேங்களா? அதாவது இடைநிலை கல்வியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்து. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, பல்கலைக்கழக மானியக் குழு 48, அதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? இடைநிலை கல்விக்குழு 52 53. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்விக்குழு அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா பாத்தீங்கன்னா 14 வயசு வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்குறது. ஓகேங்களா? அவர் அந்த குழு வந்து இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10 +2 +3 கல்வி அமைப்பை வந்து பரிந்துரை பண்ணுச்சு. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை 1968. ஓகேங்களா? நமக்கு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்னு 68, ஒன்னு 86, அடுத்து 2020. ஓகேங்களா? இப்போ 2020ல தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அது. ஓகேங்களா? அப்படி 3 கல்விக் கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அது என்னென்னு மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தேசிய கல்விக் கொள்கை எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1968ல. ரெண்டாவது புதிய கல்விக் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது தேசிய கல்விக் கொள்கை சொல்லுவாங்க 86. ஓகேங்களா? இது ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கல்விக் கொள்கை 68ல, அந்த கடைசியா இருக்கிற 2 நம்பர் மட்டும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா 68 இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா வர்றதுதான் ரெண்டாவது கல்விக் கொள்கை 86. ஓகேங்களா? அடுத்து வந்து இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்றது விளிம்பு நிலை மக்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தர்றது, வயது வந்தோர் கல்வி, திறந்த நிலை பள்ளிகள். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அது எப்ப எந்த இயர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி கேட்டிருக்கு கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது என்னன்னா புதிய கல்விக் கொள்கை வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது புதிய கல்விக் கொள்கை திருத்தம். இந்த 86ல கொண்டு வந்ததுல சில திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 1992 பி.வி. நரசிம்ம ராவ் அந்த அரசாங்கத்தால. ஓகேங்களா? அது சில திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துக்கங்க. சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. பெருசா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? 3 கல்விக் கொள்கை எப்பப்ப எந்தெந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020. ஓகேங்களா? இதுல வேணா சில பாயிண்ட் இம்பார்ட்டன்டா படிச்சுங்க. பட் ஆனா ரொம்ப இன்டெப்தா படிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? தேசிய கல்விக் கொள்கை 2020. ஓகேங்களா? இது கொண்டு வந்திருக்காங்க. 1986ல இருந்து பதிலா இப்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 1986க்கு மாற்றாக இந்த 2020 கல்விக் கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. பிளஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2030க்குள்ள இந்தியாவோட கல்வித்துறை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், கல்வி முறையே மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது கேட்பாங்க, இந்த புதிய கல்விக் கொள்கையில வந்து எந்த முறை அமைப்பு இருக்கும்? 5+3+3+4. ஓகேங்களா? இந்த அமைப்பு தான் இருக்கும். அதாவது 3ல இருந்து 8 வயசு வரைக்கும், 8ல இருந்து 11, அப்புறம் 11ல இருந்து 14, 14ல இருந்து 18 வயசு வரைக்கும் கல்வி முறை அமைப்பு. ஓகேங்களா? இந்த புதிய கல்வி அமைப்பு முறையை பார்த்து வச்சுங்க. 5+3+3+4. ஓகேங்களா? இந்த புதிய கல்வி முறையை வந்து யாரு எந்த குழுவோட பரிந்துரையின் பேர்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னா இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன்.
எல்லாரும் கஸ்தூரி ரங்கன் குழுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவரோட முழு பேர் கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன். அவரோட தலைமையிலான குழுவை தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 2019 மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, தேசிய கல்விக் கொள்கையை முதலில் அமல்படுத்திய மாநிலம் எது? ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஓகேங்களா? நமக்கு பக்கத்து ஸ்டேட் தான். ஓகேங்களா? ஆகஸ்ட் 2021 முதல்ல செயல்படுத்துவோம். அது ஓகேங்களா? அடுத்து இந்த இந்த திட்டங்கள் ஓகேங்களா? கல்வி சம்பந்தமா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுவும் நிறைய திட்டம் எழுதியிருக்கேன். நீங்க அவ்வளவு திட்டமும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் என்ன திட்டம் என்னன்னு படிச்சீங்க. ரீசெண்டா இருக்கிற திட்டங்களை நல்லா படிச்சீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெண்கள் கல்வி திட்டங்கள். பெண்களுக்காக என்னென்ன கல்வி? அடுத்து வயது வந்தோர் எழுத்தறிவு திட்டம். சிறுபான்மையருக்காக என்னென்ன திட்டங்கள்? பள்ளி கல்விக்காக என்ன திட்டம்? கல்லூரி கல்விக்காக என்ன திட்டம்? ஓகேங்களா? இதெல்லாம் சென்ட்ரல் பேஸ்ல எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் என்னன்னு வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெண்கள் கல்விக்காக கஸ்தூர்பா காந்தி பாலிக வித்யாலயா. ஓகேங்களா? பெண்களுக்காக உண்டு உறைவிட பள்ளி. ஆகஸ்ட் 2004 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்து தொடக்க நிலையில பெண்களுக்கான கல்விக்கான தேசிய திட்டம். ஓகேங்களா? இது வந்து ஜூலை 2023. அடுத்து இடைநிலை கல்விக்காக பெண்களுக்காக தேசிய ஊக்குவிப்பு திட்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்டான இல்லாத திட்டங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்து சிபிஎஸ்இ உதான் திட்டம் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவிகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உதான் திட்டம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஐஐடி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட சேர்க்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிபிஎஸ்இ உடான் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம் பாத்தீங்கன்னா இந்த பேட்டி பச்சோ அண்ட் பேட்டி பதாவ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 22 ஜனவரி 2015 கொண்டு வந்திருப்பாங்க. எங்க கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா பானிபட், ஹரியானா. ஓகேங்களா? இது வந்து பெண்களோட கல்வி மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பேட்டி பச்சாவ் அண்ட் பேட்டி பதாவ். நம்ம அடிக்கடி நியூஸ்ல எல்லாம் கேள்விப்படுற ஸ்கீமா இருக்கும். அடிக்கடி இது வந்து கேள்விப்படுற ஸ்கீமா இருக்கும். இந்த பேட்டி பச்சாவ் அண்ட் பேட்டி பதாவ். ஓகேங்களா? பிஎம் வந்து தன்னோட உரையில எல்லாம் அதிகமா இந்த ஸ்கீமை பத்தி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் எப்பன்னு தெரிஞ்சுங்க. 22 ஜனவரி 2015. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுகன்யா சம்ரித்த யோஜனா. ஓகேங்களா? இந்த சுகன்யா சம்ரித்த யோஜனாங்கிறது பாத்தீங்கன்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்க பேர்ல மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் இவ்வளவு பணம் போட்டா அவங்களுக்கு வந்து அதிக வட்டி விதத்துல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குல்ல. அதுதான் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா. ஓகேங்களா? இது வந்து பெண்களுக்காக கொண்டு வர திட்டங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயது வந்தோர்களுக்கான எழுத்தறிவு திட்டங்கள்னு சொல்லி சில திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அது என்ன திட்டம் பாத்தீங்கன்னா தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம். முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அக்டோபர் 2 1978ல. ஓகேங்களா? முக்கியமா முக்கியமா இந்த ஸ்கீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 15ல இருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க தான் ஃபோக்கஸா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து தேசிய எழுத்தறிவு திட்டம்னு அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் அதேதான். அடுத்து தேசிய எழுத்தறிவு திட்ட ஆணையம். ஓகேங்களா? இந்த வயது வந்தோருக்கான கல்வி திட்டங்களை வந்து திட்டமிடுறது, மேலாண்மை பண்றது, அதுக்கு நிதியுதவி வழங்குறதெல்லாம் இந்த தேசிய எழுத்தறிவு திட்ட ஆணையம் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து இந்த திட்டம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கற்கும் பாரதம். ஓகேங்களா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கே வீட்டுக்கே வந்து சொல்லித் தர மாதிரி இருக்கும். கற்கும் பாரதம் 2009 செப்டம்பர் 8. இதுவும் 15 வயசுக்கு மேல திறன் மேம்பாடு திட்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் லிக்னா அபியான். இது ரீசெண்டான ஸ்கீம். ஓகேங்களா? 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. 2000 ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2030க்குள்ள மொத்த எழுத்தறிவு அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 நாள் லிக்னா அபியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் எழுத்தறிவு என்னன்னா ஆல்ரெடி போன கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? 7 வயசுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு மொழியில படிக்கவும் எழுத்தவும் தெரிஞ்சிருந்தா நீங்க எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா 2022ல இருந்து 27 வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வயது வந்து ஒரு அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இடையில எதுவும் புரியலைன்னா கேளுங்க. நான் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையருக்கான என்னென்ன கல்வி திட்டங்கள். ஓகேங்களா? முதல்ல சிறுபான்மையர்னா யாருன்னு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்து அல்லாத மத்த ரிலீஜியன் சேர்ந்த மக்கள்லாம் சிறுபான்மையர். அதாவது மத்த மதத்தை சார்ந்த மக்கள்லாம் சிறுபான்மையர் கீழ வராங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக என்னென்ன ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 1வதுல இருந்து 10வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் சொல்லி ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 11ஆவதுல இருந்து பிஹெச்டி. ஓகேங்களா? இந்த தொழில்நுட்ப கல்வி இந்த இன்ஜினியரிங் அதெல்லாம் இல்ல.
மத்தபடி இந்த ஆர்ட்ஸ், பிஹெச்டிலாம் பண்றீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மௌலானா அசாத் தேசிய ஃபெலோஷிப் திட்டம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பதவ் பர்தேஷ் அப்படின்னா, நீங்க வெளிநாட்ல போயி படிக்கணும்னா, அதுக்கு வந்து கடன் உதவி தருவாங்க. பதவ் பர்தேஷ்ல. நாயா சவேரான்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுக்கு இலவச பயிற்சி. ஓகேங்களா? நீங்க இந்த ஐஐடி எல்லாம் சேர்றதுக்கு இந்த ஜேஇ மெயின் எழுதணும். நீட் எம்பிபிஎஸ் படிக்க இப்ப நீட் எழுதணும். அதே மாரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இலவச பயிற்சி தருவாங்க. சிறுபான்மையர் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம். ஓகேங்களா? சிறுபான்மையர் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நயா சவரா அப்படிங்கிற கீழ இலவச பயிற்சிகள் தருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாய் உதான் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, அ பிரிலிம்ஸ் எழுதிட்டு மெயின்ஸ்க்காக பண்றவங்களுக்கு இந்த நாய் உதான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் விட்டுருங்க. ரொம்ப இன்டெப்த்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி திட்டங்கள். ஓகேங்களா? பள்ளி கல்விக்காக என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் போஷான் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, 1995ல சென்ட்ரல்ல மதிய உணவு திட்டம்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் 1956லயே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இது வந்து சென்ட்ரல்ல பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? அடுத்து பிஎம் போஷான்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. இது வந்து ஊட்டச்சத்த வந்து அதிகரிக்கிறதுக்காக குழந்தைகள் கிட்ட. ஓகேங்களா? 2021, 22லேருந்து 25, 26 அந்த காலகட்டத்துக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான். அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஓகேங்களா? நம்ம பார்த்திருப்போம். இந்த ஸ்கூல்லலாம் ஒரு பென்சில்ல முன்னாடி ஒரு குழந்தை, பின்னாடி ஒரு குழந்தை இருக்கிற மாரி பார்த்திருப்பாங்கல்ல. அதுதான் சர்வ சிக்ஷா அபியான். அந்த திட்டம் தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஓகேங்களா? 2010க்குள்ள 6லேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி வழங்குறது. ஓகேங்களா? அதான் சர்வ சிக்ஷா அபியான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஓகேங்களா? மார்ச் 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இடைநிலை கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ இடைநிலை கல்விக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எப்ப? மார்ச்ல கொண்டு வந்திருக்காங்க. மார்ச் 2009. ஓகேங்களா? அடுத்து கல்வியா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. ட்ரைபல் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்களா? பழங்குடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏத்த மாரி இந்த கல்வியா ஸ்கூல்ஸ்ன்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து இந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நவோதயா ஸ்கூல். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நடத்துற நவோதயா ஸ்கூலுக்கு தரமான இருக்கும். தரமான பள்ளியா இந்த கல்வியா ஸ்கூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கரும்பலகை திட்டம். இது வந்து 1986ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற திட்டம். நல்லா பார்த்துக்கங்க. ஒண்ணும் இல்ல. தொடக்க பள்ளியில வந்து உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த கரும்பலகை திட்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி திட்டங்கள். இது வந்து இப்போ வரைக்கும் பள்ளி கல்வி திட்டம் முடிச்சாச்சு. உயர்கல்வி திட்டங்கள். ஓகேங்களா? திட்டங்கள் நீங்க ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்னு மட்டும் பார்த்தீங்க. அடுத்து வந்து தேசிய உயர்கல்வி திட்டம் 2013. உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிதி உதவி வழங்குதல், அந்த அந்த உயர்கல்வி நிறுவனங்களோட தரத்த மேம்படுத்துறது தான் தேசிய உயர்கல்வி திட்டம். ஓகேங்களா? அடுத்து இம்ப்ரிண்ட்ன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பொறியியல்ல என்ன பொறியியல் இருக்குல்ல, அதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டடா நம்ம எதுவும் சவால ஃபேஸ் பண்ணா, அதுக்கு வந்து சொல்யூஷன் வழங்குறது தான் இந்த இம்ப்ரிமென்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்ரீயாஸ் திட்டம்னா தொழில்துறை பயிற்சி திட்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை வந்து 29 செப்டம்பர் 2015லேருந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? இப்ப கூட ரீசென்ட்டா பார்த்திருப்போம். சில காலேஜுக்கான தரவரிசை எல்லாம் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து என்ன பிளேஸ்ல இருக்கு, அந்த காலேஜ் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்கல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட காலேஜோட தரத்த வந்து மேம்படுத்துறதுக்காக நம்ம பண்ற ஒரு ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? அடுத்து கல்விய பத்தி நமக்கு என்னென்ன அரசியலமைப்பு எல்லாம் சரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பத்தி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட்டா. ஆர்டிகிள் 21 வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுதுன்னா, 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும். அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து 86வது திருத்தம் 2002ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 86வது திருத்தம் 2002. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 51 கே. ஓகேங்களா? 51 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களோட குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது தங்களோட ஒன் ஆஃப் த கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிகிள் 30 வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள நிறுவவும் மற்றும் நிர்வகிக்கவும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. ஓகேங்களா? இது வந்து சொல்றாங்க ஆர்டிகிள் 30. அடுத்து ஆர்டிகிள் 15ல 4 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சமூகம் மற்றும் கல்வியில பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்கலாம். ஓகேங்களா? கல்வியில இடஒதுக்கீடு தான் 15 4. ஓகேங்களா?
15ல் பிரிவு 4 ஓகேங்களா, கிளாஸ் 4 சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிகல் வந்து 46 ஓகேங்களா. அது என்ன சொல்லுதுன்னா, எஸ்சி எஸ்டி மற்றும் கல்வி மற்றும் பொருளாதார நலனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அந்த எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நலனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 46 ஓகேங்களா. அப்புறம் முக்கியமா இந்த ஆர்டிகல் 350 பத்தி நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. இதுவும் கல்வியில பேஸ் பண்ணி தான் வரும். அதாவது தாய்மொழியில கல்வி கற்க வந்து போதுமான வசதிகளை நம்ம வழங்கணும், அதுதான் ஆர்டிகல் 350A ஓகேங்களா. அடுத்தது இந்த ஆர்டிகல்லாம் படிச்சு வச்சுங்க. நீங்க அந்த அரசியலமைப்பும் படிப்பீங்க. நான் கல்வியை பத்தி சொல்றதுனால கல்வி ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ், என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. அடுத்து வந்து லாஸ்ட் டாபிக் வறுமை ஓகேங்களா. வறுமை பாத்தீங்கன்னா உலக வங்கி வந்து என்ன சொல்லிருக்குன்னா, வறுமைக்கான டெஃபினிஷன் அடிப்படை தேவைகளான இந்த உணவு, உடை, இருப்பிடம் இதை வந்து உங்களால வந்து பூர்த்தி செய்ய முடியாம இருந்தீங்கன்னா அதுதான் வறுமை அப்படின்னு சொல்லி உலக வங்கி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. இப்ப 2011 அந்த கணக்குப்படி என்ன பண்ணா 21.9% பேர் வறுமையில இருக்காங்க ஓகேங்களா. புக்ல இருக்கிற டேட்டா நமக்கு. அப்புறம் இந்த வறுமையோட வகைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா போன டைம் அதாவது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் நான் பார்த்தேன், முழு வறுமை அப்படின்னா என்னன்னு கேட்டு அது கீழே டெபினிஷன் 4 டெபினிஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதனால இந்த வறுமையோட வகைகள் நீங்க ஜஸ்ட் என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. வறுமையோட வகைகள் வந்து பாத்தீங்கன்னா முழு வறுமை, ஒப்பீட்டு வறுமை ஓகேங்களா, தற்காலிக வறுமை, அடுத்து முற்றிய வறுமை, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வறுமை, அடுத்து முதல்நிலை மற்றும் 2ஆம் நிலை வறுமை ஓகேங்களா. இந்த மாதிரி 4 வகையான வறுமைகள் இருக்காங்க ஓகேங்களா. கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். முழு வறுமைனா அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களால இந்த அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்யாம முடியும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு வறுமையில இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒப்பீட்டு வறுமைனா ரெண்டையும் கம்பேர் பண்றது, ஒப்பீடு பண்ணி பாத்துக்கிறது ஓகேங்களா. அதாவது வருமான ஏற்றத்தாழ்வுகளை வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கிறது. இப்ப ஒரு சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா 10 பணக்காரங்களையும் அதுல லாஸ்டா இருக்கிற 10 பேர்த்தையும் உங்க ஒப்பிட்டு பார்த்து என்ன என்ன டைப் ஆஃப் வறுமையில இருக்கும் அப்படின்னு சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நல்லா வளர்ந்த கண்ட்ரியும் வளர்ந்துட்டு இருக்கிற கண்ட்ரியும் நம்ம வந்து ஒப்பீடு பண்ணி பாக்குறோம்ல. இப்போ அமெரிக்காவையும் இந்தியாவும் கம்பேர் பண்ணி பாக்குறோம்ல, இந்த மாதிரி ஒப்பீடு பண்ணி பாக்குறதுனா ஒப்பீட்டு வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. தற்காலிக வறுமைனா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து தற்காலிகமா வறுமை ஏற்படும் ஓகேங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பருவமழை வந்து கம்மியாகும் போதும் ஓகேங்களா, அதனால விவசாயம் வந்து கம்மியாயிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமா வறுமை ஏற்படும் ஓகேங்களா. இது வந்து தற்காலிக வறுமை சொல்லுவாங்க. அதே முற்றிய வறுமைனா நிரந்தர வறுமை சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு மழையே பெய்யாம இருக்கும்போது அங்க வந்து விவசாயம் எதுவும் நடக்காது, அவங்க வாழ்வாதாரமும் ரொம்ப பாதிக்கப்படும் ஓகேங்களா. அவங்க ரொம்ப வறுமைக்கு தள்ளப்படுவாங்க. அது வந்து முற்றிய வறுமைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து இன்னும் ஒரு சில டைப்லாம் இருக்கு. முதல் நிலை வறுமைனா ஒண்ணு இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை வறுமையும் முழுமையான வறுமையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதனால அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாம இருக்கிற நிலை தான் முதல்நிலை வறுமை ஓகேங்களா. அது யாரு சொன்னாங்கன்னா அவசியம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. 2ஆம் நிலை வறுமைனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இன்கம் வரும் ஓகேங்களா, உங்களுக்கு போதுமான வருமானம் வரும், அதன் மூலமா உங்களோட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும். பட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா தவறான நடவடிக்கைனால சூதாட்டத்துல ஈடுபடுறது இல்லைன்னா மது பழக்கம், அந்த பழக்கம்னால அவங்க காசை வேற விதமா தப்பா செலவு பண்ணிட்டு அவங்க அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியாம இருக்கும் ஓகேங்களா. அதுதான் 2ஆம் நிலை வறுமைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற வறுமை. கிராமப்புற வறுமைனா கிராமப்புற மக்கள் வந்து என்னென்ன வறுமையில இருக்காங்க, இப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஓகேங்களா, அதுதான் கிராமப்புற வறுமை. நகர்ப்புற வறுமைன்னா நகர்ப்புறங்கள்ல என்னென்ன மாதிரி வேலையின்மை ஏற்படுது, அதனால என்னென்ன வறுமை ஏற்படுது தான் நகர்ப்புற வறுமை ஓகேங்களா. இது பெருசா எது இல்ல, ஜஸ்ட் ஒன் டைம் ரீரூட்டாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு ஒரு டைம் நீங்க ரீரூட்டா புரிஞ்சிடும். இந்த உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, என்னன்னு தெரிஞ்சா போதும் ஓகேங்களா. வறுமையோட டைப்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வறுமையோட குறியீடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பல்பரிமாண வறுமை குறியீடு, மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஓகேங்களா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது யார் வெளியிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யுஎன்டிபி மற்றும் ஓபிஹெச்ஐ ஓகேங்களா. ஆக்ஸ்போர்டோட வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு அறிக்கை வந்து வெளியிடுவாங்க. 2010 இருந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இதோட 3 பரிணாமங்கள் எடுத்துப்பாங்க, ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம் ஓகேங்களா. இதெல்லாம் வச்சு சொல்லிப்பாங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஐன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. நான் மென்ஷன் பண்ண விட்டேன் புக்ல நமக்கு ஹெச்டிஐன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஓகேங்களா. 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும் அதோட குறியீடு ஓகேங்களா. மார்க் பேசிஸ் அதுல வந்து என்னன்னா 3 இதை எடுத்துப்பாங்க. ஒன்று வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஓகேங்களா. நீங்க வந்து பிறந்தோடனே எவ்வளவு நாள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி ஓகேங்களா. ரெண்டாவது கல்வி தொகுதி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. இந்த மூணையும் பேஸ் பண்ணி ஹெச்டிஐ வெளியிடுவாங்க. ஹெச்டிஐ வந்து பாத்தீங்கன்னா 1990ல பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு வாங்கின அமர்த்தியா சென் இந்தியாவை சார்ந்தவரும், பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு நாள வெளியிடப்பட்டிருக்கு. முதல்ல சொல்லியிருப்பாங்க இந்த ஹெச்டிஐங்கிறது ஓகேங்களா. இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க என்னன்னு ஓகே. பல் பரிமாண வறுமை குறியீடுனா என்ன, அது என்ன பரிணாமங்கள். அதே மாதிரி உலக பட்டினி குறியீடு அதுக்கு சில குறிகாட்டிகள் இருக்கு ஓகேங்களா. 2022ல 107வது பிளேஸ்ல இந்தியா இருந்திருக்கு ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவில் வந்து என்னென்ன வறுமை நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 22 கோடி பேர் வறுமையில இருக்காங்க, அதாவது ஏழைகளா இருக்காங்க. 2011 படி 21.9% ஓகேங்களா. உலகம் வங்கி என்ன சொல்லியிருக்குன்னா 60% இந்தியர்கள் வறுமையில இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ரொம்ப டேட்டாவெல்லாம் நீங்க போட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த திட்டம்னா அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கணும், மற்றபடி ரொம்ப இந்த டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா. வறுமை கோடு ஓகேங்களா. அதாவது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வறுமையை மதிப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோடுன்னு சொல்லி வந்து ஒரு மதிப்பிடல் வச்சாங்க ஓகேங்களா. நம்ம சொல்லுவோம் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. அந்த வறுமை கோடை வந்து அவங்க எப்படி மதிப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. அதுதான் இந்த வறுமை கோடு பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த வறுமையை போக்குறதுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் எழுதிருந்தேன். பட் ஆனா அது இப்போதைக்கு தேவையில்லை ஓகேங்களா. இந்த புரட்சிகள் மட்டும் படிச்சுங்க ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பொறுத்துக்களை கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. இந்த வெண்மை புரட்சினா எப்ப, அது எப்ப கொண்டு வந்தாங்க ஓகேங்களா, இதெல்லாம் படிச்சுங்க. அடுத்து இந்த வறுமை மதிப்பீடு ஓகேங்களா. இந்த வந்து வறுமையை மதிப்பிற்கு என்னென்னலாம் பண்ணாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க ஓகேங்களா. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு ஓகேங்களா. அந்த புக்ல அவர் முதலா தனிநபர் வருமானத்தை பத்தி எழுதியிருப்பாரு ஓகேங்களா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டோட ஆரம்ப மதிப்பீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதை போட்டிருப்பாரு இந்தியாவில் ஓகேங்களா. 1867 68ல அந்த சமயத்துல இருந்த விலையை அடிப்படையாக கொண்டு வந்து ஒரு தனிநபர் வருமானத்தை கால்குலேட் பண்ணிருப்பாரு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்க ஞாபகம் வச்சுங்க, தாதாபாய் நவ்ரோஜி ஓகேங்களா. இந்தியாவில் வறுமை மற்றும் ஆங்கிலேயர் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பாரு, யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது மட்டும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய திட்டக்குழு 1938ல வந்து போட்டிருப்பாங்க. அந்த திட்டக்குழுல வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் வந்து போட்டிருப்பாரு ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் மாதத்துக்கு ஒரு 15 to 20 ரூபா பெறலைன்னா அவங்க வந்து வறுமை கோட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, இது வந்து நம்ம மைண்ட்ல ஞாபகம் அவசியம். இந்த தேசிய திட்டக்குழு 1938ல சொல்லியிருப்பாங்க. அதே பம்பாய் திட்டம் சொல்லி 1944 ஓகேங்களா. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பம்பாயில இருக்கிற செல்வமிக்க நபர்கள்லாம் வந்து இந்த பம்பாய் திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 75 ரூபா அவங்கனால சம்பாதிக்க முடியும்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் வறுமை வறுமை கணக்கீடு வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணாங்க ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்துக்கலாம். வி.எம். தண்டேக்கர் மற்றும் என் ராத் ஓகேங்களா 1971ல ஓகேங்களா. அலோக் குழு 1979, அடுத்து லக்டவாலா குழு 1993, டெண்டுல்கர் கமிட்டி 2009, சி ரங்கராஜன் குழு 2012 ஓகேங்களா. மேபி இதெல்லாம் இயர் சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க இம்பார்ட்டன்டா படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகேங்களா. வி.எம். தண்டேக்கர் குழு சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட நமக்கு பெருசா தேவையில்லை, பட் ஆனா தெரிஞ்சுக்கங்க. பட் ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது என்னன்னு படிச்சுங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வி.எம். தண்டேக்கர் மற்றும் என் ராத் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 1971ல வறுமையை வந்து மதிப்பிட்டிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச தேவைகளை வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கான அளவா வச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா. அதாவது கலோரி நீட்ஸ்ல
இவ்வளோ கலோரி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வறுமையில இல்ல. இவ்வளோ கலோரிக்கு நீங்க கம்மியா எடுத்தீங்கன்னா நீங்க வறுமையில இருக்கீங்க. அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வி.எம். தண்டேக்கர் மற்றும் என். ராத் ஓகேங்களா. 2250 கலோரிக்கு நீங்க எடுத்திருக்கணும். அது கம்மியா எடுத்தீங்கன்னா வறுமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலோக் குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து திட்டக்குழுவால அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிராம, நகரம் தனியா பிரிச்சிருப்பாங்க. நீங்க நகரத்துல 2100 கலோரியும், கிராமங்கள்ல 2400 கலோரியும் கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வறுமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தேவையில்ல. இங்க நகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 2100ம், கிராமங்கள்ல 2400 கலோரிக்கு நீங்க கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வறுமையில இருக்கீங்கன்னு சொல்லி இந்த அலோக் குழு சொல்லியிருக்கோம். 1979ல சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லக்டவாலா குழு 1993ல ஓகேங்களா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ம் நீங்க வந்து இந்த கலோரி பேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வறுமை கோட மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஒண்ணும் இல்ல. லக்டாவாலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கலோரில தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் இப்படியே தொடரலாம்னு சொல்லியிருப்பது தான் இந்த லக்டாவாலா குழு 1993ல. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சுரேஷ் தெண்டுல்கர் கமிட்டி 2009ல ஓகேங்களா. என்ன பரிந்துரை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலோரி விட நம்ம ஊட்டச்சத்து உட்கொள்ள தான் ஆதரிக்கணும். ஓகேங்களா. இப்ப வெறும் 2400 கலோரின்னா, ஒருத்தர் ரைஸ் மட்டுமே சாப்பிட்டாவே நமக்கு 2400 கலோரி வரும். ஓகேங்களா. இல்லன்னா வெறும் ஏதோ ஒரு ரெசிபிய மட்டுமே மாசம் ஃபுல்லா சாப்பிட்டாவே உங்களுக்கு 2400 கலோரி கிடைக்கும். அப்படி இல்லாம ஊட்டச்சத்து அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட சாப்பாட்டுல எல்லா ஊட்டச்சத்தும் கலந்திருக்க மாரி அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதே மாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வருமான பேசிஸ்ல வந்து அளவீடு பண்ணியிருப்பாங்க. கிராமங்கள்ல ரூ. 27யும், நகரங்கள்ல ரூ. 33 தினசரி டெய்லியும் ஓகேங்களா. டெய்லியும் அவங்களுக்கு செலவு வேணும். செலவுக்கு பணம் வேணும். அதுக்கு கம்மியான பணம் வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. ஓகேங்களா. அடுத்து சி. ரங்கராஜன் கமிட்டி 2012ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலோரியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலோரி பேசிஸ்ல மறுபடியும் போயிருப்பாங்க. ஓகேங்களா. நகர்ப்புறத்துல 2090 ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 215 ஓகேங்களா. இது தேவையில்ல விட்டுருங்க. நகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2ம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. கலோரியும் சொல்லியிருப்பாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நகரங்கள்ல 47, கிராமங்கள்ல 32 ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். பெருசா எதுவும் இல்ல. நீங்க இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன கமிட்டி போட்டாங்க, அந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்க கலோரி பேஸ்ல சொன்னாங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மணி பேஸ்ல சொன்னாங்களா? அத மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? மத்த இருக்கிற டீட்டெயில்லாம் வளவளான்னு படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம குரூப் 4க்கு ஃபோக்கஸா பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்குன்னு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன் இத நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா, இது வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம குரூப் 4க்கு அவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? நம்ம எல்லாமே படிச்சும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இம்பார்ட்டன்டா இருக்கிற பாயிண்ட்ட மட்டும் படிச்சுட்டு, எக்ஸாம் பாயிண்ட்ல அப்ப மட்டும் படிச்சுக்கலாம். சரிங்களா? இதுல வேற எதுவும்னா கேளுங்க. நான் நோட்ஸ் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நோட்ஸ் வந்துரும். பட் ஆனா இதுல இருக்கிற எல்லாமே நீங்க படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? எது இம்பார்ட்டன்ட்னோ, எது எது இம்பார்ட்டன்ட் நான் சொன்னனோ, அத மட்டும் படிச்சுக்கணும். சரிங்களா?